Hello friends, வணக்கம். நான் இன்னைக்கு கம்புல எப்படி தோசை and இட்லி மாவு அரைக்கிறது அப்படினு தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன். இது நல்ல ஹெல்தியான ஆப்ஷன். நீங்க ரெகுலர் இட்லி, தோசை, அரிசி, உளுந்துல செய்றீங்கல அதுக்கு இது நீங்க ஆப்ஷனலா கூட நீங்க இது எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மெஷர்மென்ட் சொல்றேன். 1 கப் கம்புக்கு 1/4 கப் உளுந்து எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு வெள்ளை and கருப்பு உளுந்து ரெண்டுமே எடுத்துர்க்கேன். நீங்க ஃபுல்லுமே வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம், இல்ல கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிருக்கேன். சோ இத நல்லா ஒரு 4 to 5 hours ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா கம்பு நல்லா நம்ம கழுவுன தண்ணியை கீழ ஊத்திட்டு, ஊற வச்ச தண்ணியை கீழ ஊத்திட்டு புது தண்ணியில நம்ம அரைக்கணும். So இது ரெண்டுத்தையுமே தனித்தனியா நான் அரைச்சிட்டேன். நான் மிக்ஸில தான் அரைச்சிருக்கேன். உங்ககிட்ட கிரைண்டர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டுத்தையுமே ஒண்ணா mix பண்ணி ஒரு 4 to 5 hours again ஃபெர்மென்ட் ஆகணும், புளிக்கிறதுக்காக வைங்க. வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் இத தோசை செஞ்சு சாப்பிடலாம், அதுக்கு அப்புறம் இட்லி செஞ்சு சாப்பிடலாம். சூப்பரா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் இன்னைக்கு கொஞ்சமா எடுத்துர்க்கேன். நான் இன்னைக்கு ஒரு 2 hours-லயே சரி தோசை செஞ்சு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு எடுத்தேன். கூட கொஞ்சமா உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு செஞ்சேன். சூப்பரா வந்தது. தோசையே ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. இது நீங்க ரெகுலரா செய்யற சட்னி ஒரு சாம்பார் அந்த மாதிரி எது கூட தான் நீங்க பேர் அப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும், பட் இது ரொம்ப ஹெல்தியான வெர்ஷன் இல்லையா? சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. and லேடிஸ் முக்கியமா இது ட்ரை பண்ணுங்க. and கருப்பு உளுந்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள தோசை. உங்களுக்கு தோசையா பிடிக்கலனாலுமே இட்லி கூட செஞ்சு பாருங்க, செம்ம சாஃப்ட்டா வரும். just give it a try and எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thanks for watching.